நான் நினைச்சேன் இந்த வாரம் வந்து எஃப்ஜே காலி ஆயிருவாரு. டபுள் எவிக்ஷன் இருக்கும். எஃப்ஜே வேற யாராச்சும் 2 பேரை பிளான் பண்ணி இல்ல பிரஜன் சாண்ட்ரா அப்படில சுபிக்ஷா எது எவிக்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா அமித் அவர்கள் தான் எவிக்ட் ஆகிறாரு அப்படின்ற நியூஸ் தான் வந்திருக்கு. டபுள் எவிக்ஷன் வந்து இந்த வாரம் இருக்கிறது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த வீடியோ நான் போய் ஷேர் ஆகும். கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாருங்க. ஹைப் இருக்கவங்க ஹைப் கூட தட்டி விடுங்க. அதாவது நேத்துலேருந்து 2, 3 நாளா பார்வை தான் எவிக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஒரு எவிக்ட் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா டிஆர்பிக்காக வந்து இவங்க ஒரு விஷயம் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனா இன்னொரு எவிக்ட் யாரு அப்படிங்கும்போது நிறைய பேர் வந்து எஃப்ஜேயை காலி பண்ணுவாங்க, இல்ல சுபிக்ஷா மேல ஒரு இது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், எஃப்ஜேவா இருக்கட்டும் சுபிக்ஷாவா இருக்கட்டும் இவங்க மேல ஏன் கை வைக்க மாட்டாங்க அப்படின்னா, எஃப்ஜேயை பொறுத்தல வீட்டுக்குள்ள ஒரு காதல் அப்படின்ற ஒரு டிராமா போயிட்டு இருக்கு. வியானாவோட அப்பா அம்மா இந்த மாதிரி 75ஆம் நாள் வரும்போது பாத்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு பூம் ஆகும். அதுக்காகவும் சுபிக்ஷாவை பொறுத்தளவு அவங்க அப்பா வந்து வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஷர்மேன், கடல்ல போயிட்டு மீன் இது பண்றாங்க. அதை பத்தி நிறைய வந்து சுபிக்ஷா பேசியிருக்காங்க. அவங்க எல்லாம் உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா சத்தியமா சொல்றேன், ஒரு அவங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையா இருக்கும். விஜய் டிவிக்கும் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையா இருக்கும். சுபிக்ஷாக்கு வாழ்க்கையில இதுக்கு மேல ஒண்ணு கிடைக்காது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களோட சமூக வலைதளங்கள் வீடியோக்கள் எல்லாம் பார்க்கும்போது அவங்க அப்பா எந்த அளவு பிரைஸ் பண்ணி பேசுறாங்க, எவ்வளவு வந்து அவங்க அப்பா அன்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அப்படி இருக்கும்போது அவங்க உள்ள வரும்போது விஜய் டிவிக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். அதனால சுபிக்ஷாவையும் எஃப்ஜேவையும் தூக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. வீட்டுக்கெல்லாம் அமித் எல்லாம் தேட வேண்டியதா இருக்கு. எப்பயாச்சும் ஒரு தடவை கண்டென்ட் கொடுத்தாருனாவே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. அதனால அமித் அவர்களுக்கு ஓட்டிங் அடிப்படையில் சுத்தமாவே இல்லை. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தவிர்க்க முடியாத இடத்துல வந்து வினோத் அவர்கள் இருக்காரு. அப்புறமேட்டு ஓட்டிங் அடிப்படையில் எல்லாருமே இருக்காங்கன்னு வச்சுப்போம். கடைசி இடத்துல வந்து தொங்கிட்டு இருந்தது யார் அப்படின்னா எஃப்ஜே, அமித், சுபிக்ஷா, கனி, அப்புறமேட்டு பிரஜன் அண்ட் சாண்ட்ரா இவங்க எல்லாம் இருந்தாங்க. இவங்க மேலாம் கை வைக்காம நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். பிரஜன் அண்ட் சாண்ட்ரா தலைவனோட இது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. விஜய் சேதுபதினு சொல்ல மாட்டார், கை வைக்க மாட்டாங்க. ஆனா அந்த எண்டிங்ல இருக்கவங்கள கண்டிப்பாவே கை வைப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அமித் அவர்கள் வீட்டுக்குள்ளே ஒன்றும் பண்ணவில்லை, கண்டென்ட்டும் பெருசாவும் கொடுக்கவே இல்லை. அதனால அமித் அவர்கள் தான் எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுவேன். இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் சொல்றாங்க. ஒன்னு பார்வதி, இன்னொன்னு அமித் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பதிலா வேற யாராச்சும் எவிக்ட் பண்ணாமா, இல்ல இவங்களை எவிக்ட் பண்ணது கரெக்டா? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.